Exercise 3.3 Observe the diagram and fill in the blanks. இப்போ நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க இது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் டேட்டாஸ் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலீனியர். ஓகே, கொலீனியர்னா என்ன, நான் கொலீனியர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகும். இப்போ ஒரு 3 பாயிண்ட், சோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட்டுமே ஒரு சிங்கிள் லைன்ல இருந்ததுன்னா, okay, if the points, say for example this is A and this is B and this is C, so this is A B C, so இப்போ 3 பாயிண்ட்டுமே ஒரே லைன்ல இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கொலீனியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பாயிண்ட், இப்போ A இங்க இருக்கு, B இங்க இருக்கு, C இங்க இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இப்போ A and B, இப்போ இது பாத்தீங்கன்னா A and B தான் எப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. So this is A, this is B, this is C. இப்படி வச்சுக்கிட்டோம்னா A, B and C. இப்ப பாத்தீங்கன்னா these are non-collinear அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன்ல இல்ல. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன், இந்த மாதிரி ஒரு லைனா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு லைனா இருக்கலாம். அதுல வந்து பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே லைன்ல இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கொலீனியர் சொல்லுவோம். இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவோம், நான் கொலீனியர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து A, O and B, இப்ப பாத்தீங்கன்னா A ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க, O and ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க, B ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க. இது மூணுமே எப்படி இருக்கு பாருங்க, ஒரே லைன்ல இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலீனியர் பாயிண்ட்ஸ், கோலீனியர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் AOC, இங்க பாருங்க A இருக்கு, O இருக்கு, C இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் லைன் இதர் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஆனா ஒரே லைன்ல இருக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் மாதிரி ஆயிடும். சோ these we call it as non-collinear points. ஓகே, இந்த ஏவும் பியும் சியும் என்ன ஆயிடுது, இட் இஸ் நாட் இன் a straight line and we call it as non-collinear points. நெக்ஸ்ட் ABCR, இப்போ A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. சோ இதுவும் என்ன பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல இல்ல and we call it as a non-collinear. இதுவும் என்னது, non-collinear தான். and we call it as, இது நம்ம இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம், points on the circle, points on circle or circle points அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, points on circle. Next, dash is a point of congruency. So what is congruency அப்படின்னா, so many two or more lines, many lines meet at a point, meet at a point. நிறைய லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம், காங்கிருவன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பார்த்தோம்னா, சோ இந்த AO பாருங்க, AO அப்படின்ற லைன், AO அப்படின்ற லைன் எந்த இடத்துல போய் ஜாயின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா O இடத்துல ஜாயின் ஆகுது. அதே மாதிரி BO அப்படின்ற லைன், BOன்ற லைன் எங்க போய் ஜாயின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா Oன்ற இடத்துல ஜாயின் ஆகுது. அதே மாதிரி CO, ஓகே, COன்ற லைன் எங்க ஜாயின் ஆகுது, Oன்ற இடத்துல ஜாயின் ஆகுது. So these three lines meet at this point and we call it as a point of congruency. So this O is a point of congruency. Okay.